இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கார்களோட மைலேஜ். நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் இப்போ கன்சல்டேஷனுக்காக. அப்போ மக்களுக்கு இந்த கார்கள் மைலேஜை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது, பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. இவ்வளோ மைலேஜ் கிடச்சிடாதா, அவ்வளோ மைலேஜ் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வண்டி பெருசாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஆனால் மைலேஜும் நிறைய கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மனசில் வச்சுருக்காங்க. சராசரியாக ஒரு கார்னா என்ன மைலேஜ் கொடுக்கும், அது எப்படி ஓட்டினா என்ன மாதிரி மைலேஜ் கொடுக்கும், என்ன மாதிரி கண்டிஷனுக்கு என்ன மைலேஜ் கொடுக்கும், என்ன வண்டி என்ன மைலேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ கார்களில் நமக்கு நிறைய சைஸஸ் இருக்குது. நம்ம ஹேட்ச்பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு காரில் ஒரு சின்ன ஹேட்ச்பேக் கார்னு எடுத்துப்போமே, அதில் ஒரு 1200 சிசி வரைக்கும் நமக்கு ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிங்கள்லாம் ஒரு சிட்டிக்குள்ளேன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் சிட்டிக்குள்ளே கொடுக்கலாம். ஹைவேல இப்போ ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஸ்மால் பெட்ரோல் என்ஜின்ஸ் கொடுக்கலாம். இதே ஒரு டீசல் என்ஜின் இந்த ஹேட்ச்பேக்கில் ஒரு காலத்தில் இருந்து இப்போ ரொம்ப ரொம்ப வண்டிங்க கம்மி. அந்த மாதிரி இருக்க டீசல் என்ஜின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹேட்ச்பேக்கில் நல்ல மைலேஜஸ் கொடுக்கும். சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஹைவேலெலாம் 21, 22லாம் மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி டீசல் ஹேட்ச்பேக் வண்டிகளே ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால் இந்த மைலேஜை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. யூஸ் கார் வாங்கி அப்படி எதிர்பார்த்தா தான் எதிர்பார்க்க முடியும். அப்புறம் இந்த டர்போ பெட்ரோல்ஸ் நிறைய சின்ன வண்டிகளே இப்போ வருது. இந்த டர்போ பெட்ரோல் எப்படி அப்படின்னா, நம்ம ஆக்சிலரேட்டரை ஓங்கி நல்லா மிதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா குடிக்கும் பெட்ரோலை. நம்ம சராசரியாக சிட்டிக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே டர்போ பெட்ரோல் இருக்கிற வண்டி ஹேட்ச்பேக்லேயே அதுக்கு மேலே எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஹைவேஸில் நம்ம நார்மலாக ஆக்சிலரேட் பண்ணி போகும்போது 15 வரைக்கும் கொடுக்கும், 18 வரைக்கும் கூட கொடுக்கலாம் சின்ன வண்டிகளில். ஆனால் டர்போ பெட்ரோல் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரொம்ப ஓவர் ஆக்சிலரேட்டரை பயங்கரமாக நம்ம எப்போவுமே அந்த பவர் பேண்ட்லேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் டர்போ பெட்ரோல்ஸ் நிறைய குடிக்கும். அதனால் நம்ம என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின்னா சிட்டிக்குள்ளே 12லேருந்து 15 வரைக்கும். இதே ஒரு டர்போ பெட்ரோலாக இருந்தால் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும், சில டைம் 8லேருந்து 10 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஹைவேல ஒரு 15 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா பெட்டர். இதுக்கு மேலே நமக்கு என்ன கிடைச்சாலும் நமக்கு போனஸ். அதுக்கு கீழே கிடச்சதுன்னா அப்படின்னா கூட நம்ம ரொம்ப படக்கூடாது. அப்புறம் நம்ம ஒரு சிடான்னு எடுத்துப்போமே, கிட்டத்தட்ட இதே ரேஞ்சு தாங்க. பெட்ரோல் வண்டியாக இருந்ததுன்னா ஒரு 10லேருந்து 12, ஹைவேல ஒரு 15 வரைக்கும். இது ஒரு பெரிய எஸ்யூவிக்குன்னு நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த எஸ்யூவோட ஷேப்பு, அதோட சைஸு, இதெல்லாமே நம்மளோட மைலேஜை கண்டிப்பாக பாதிக்கும். எஸ்யூவிஸில் நம்ம டீசல் வண்டி அப்படின்னு சொன்னால் சிட்டிக்குள்ளே ஒரு 9லேருந்து 10 கிலோமீட்டர், ஹைவேல ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கிடைக்கிறது நமக்கு போனஸ் தான். இதுக்கு கீழேயும் வரலாம். டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எப்படி வண்டி ஓட்டுறோம், என்ன மாதிரி ரோட் கண்டிஷனில் வண்டி ஓட்டுறோம் இப்படிங்கிறதெல்லாம் மாறுபடும். எஸ்யூவியில் டர்போ பெட்ரோல்ஸ் இன்றைக்கி நிறைய வருது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6-7 கிலோமீட்டர் மைலேஜை சிட்டிக்குள்ளே தாண்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ வாங்கிட்டு எனக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படக்கூடாது அப்புறமா. ஏன்னா ரியாலிட்டி அதுதான். சிட்டிக்குள்ளே இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா கம்மி கியர்லேயே போகும். டர்போ அவ்வளோ பெரிய என்ஜின்ஸு, பெட்ரோல் என்ஜினு, இதனால் கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்கும். ஹைவேஸில் ஒரு டர்போ பெட்ரோல் இப்போ ஹியூஜ் எஸ்யூவிஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்கும் மைலேஜ். ஏன்னா அவங்களோட ஷேப்பு பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக்ஸாக அதை சப்போர்ட் பண்ணாது. அதனால் நமக்கு ஃபியூவல் கன்சம்ஷன் நிறைய இருக்கும். அதனால் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அன்ரியலிஸ்டிக்காக ஒரு மைலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் மனசில் வச்சுட்டு அப்புறமா வருத்தப்படாதீங்க. ஒரு காருக்கு 10லேருந்து 15 கிலோமீட்டர் மைலேஜை நீங்கள் எதிர்பாருங்க. ஆவரேஜாக ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் சிட்டி அண்ட் ஹைவே காம்பினேஷனில் நீங்கள் எதிர்பார்த்து மனசை தேத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு நம்ம வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை மனசு வருத்தம் தான் வரும். முக்கியமாக யாருக்கு இந்த டவுட்ஸ் அண்ட் இது வருது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ். ஒரு 2 வீலர்லேருந்து காருக்கு டிரான்சிஷன் ஆகும்போது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவ்வளோ மைலேஜ் கிடச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும் எப்படி அப்படின்னா, அந்த ஏஆர்ஐ டெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் வர்ற அந்த பேப்பர்ஸில் இருக்கிற நம்பரை பார்த்து இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் வாங்குறாங்க. அது டெஸ்ட் கண்டிஷனில் உள்ள நம்பர்ஸ். அது ரியல் வேர்ல்டில் அந்த நம்பர்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்காது. அதனால் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப ஹையாக வைக்காமல்
ரியாலிட்டிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிவிட்டு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால்